வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஏற்கனவே அப்ளிகேஷன் சம்ஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 6, 9 and 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6, 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிக சிறிய வர்க்க எண் எது? ஸோ மிக சிறிய வர்க்க எண் அப்படின்னும் போது 6, 9, 15 இந்த 3 நம்பருமே எடுத்துக்கிறேன்பா. சரியா? ஃபஸ்ட்டு இங்கே மிக சிறியன்னு கொடுத்தனால எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸ்மாலஸ்ட்ன்னு சொன்னனால என்ன செய்யணும்? எல்சிஎம் மீசிமா கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான மீசிமா என்ன? ரெண்டாம் வாய்ப்பாலில் இது 3 முறை, ரெண்டாம் வாய்ப்பாலில் 9 வராது, 15 வராது. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். மூணாம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 3 முறை, இது 5 முறையா? நெக்ஸ்ட்டு மூணாம் வாய்ப்பாலில் 3 மட்டும் டிவைட் ஆகும், 5 அப்படியே தான் இருக்கும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1,1,1ன்னு வந்துருமா? கரெக்டா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 3 6, 6 3 18, 18 5 90. ரைட்டாப்பா? எனக்கு மீசிமா 90 வருதுப்பா. மீசிமா 90 வருதுன்னா என்ன செய்யணும் சார்? இங்கே பாருங்க, கொஷின் கேட்கறது மிக சிறிய வர்க்க எண் எதுன்னு, த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே அப்போ ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கணும். சரியா? கீழே கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனுமே ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கணும். 900 ஸ்கொயர் நம்பர் தான், 30 ஸ்கொயர். அதாவது 30 × 30 மல்டிப்ளை பண்ணால் 900 வரும். 1600ன்றது 40 ஸ்கொயர். அதே போல் 3600ன்றது 60 ஸ்கொயர். 400ன்றது 20 ஸ்கொயர். கரெக்டா? எல்லாமே ஸ்கொயர் நம்பருங்க. இப்போ என்ன செய்யறது? நமக்கு என்ன கேள்வி? இந்த 3 நம்பரில் டிவைட் ஆகிறதுல ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு தானே கேள்வி. ஸோ இதுக்கு நான் 90ன்னு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ என்னன்னா 90ஆம் வாய்ப்பாலில் வர நம்பர் எதுன்னு பார்க்கணும். 90ஆம் வாய்ப்பாலில் 900 வருமா? வரும்ல, 10 முறை வரும். சரியா? அதே போல் 900 மட்டும் இல்லைங்க, 90ஆம் வாய்ப்பாலில் 3600ம் டிவைட் ஆகும். 90ஆம் வாய்ப்பாலில் 900 மட்டும் இல்லை, 3600ம் டிவைட் ஆகும். அப்போ 2 நம்பர் வருதே சார். 2 நம்பருமே ஆன்சரா? இல்லைங்க, அவங்க கேட்குறது மிக சிறிய வர்க்க எண். ஸோ 2 நம்பர் டிவைட் ஆனாலும் அதில் மிக சிறிய எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 900 தான். அப்போ அதுதான் ஆன்சர். சரியா? ஸோ இந்த மெத்தட் கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா இங்கே சைடில் என்னீங்கல்ல, இந்த நம்பர் எடுத்துங்க. இந்த சைடில் வர நம்பர் எல்லாத்தையும் எடுத்துங்க. சரியா? இதில் 2 1 முறை இருக்குது, 3 2 முறை இருக்குது, 5 1 முறை இருக்குது. கரெக்டா? இங்கே ஸ்கொயர் நம்பர்னு கேட்டனால நானே செல்ஃபாக என்ன செய்கிறேன்னா இங்கே 2க்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறேன், 5க்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 9 25 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900ன்னு வந்துருங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? 1 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சி எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் ஆன்சர்னு சொல்லிட்டு போகலாம். இது ஒரு மெத்தட். இல்லையா, எனக்கு பெஸ்ட்டு சைடில் இருக்குல்ல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வர மாதிரி எழுதிக்கிறேன். வரலனாலும் நானே போட்டுக்கிறேன். சரியா? அப்படி போட்டு அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரதான் ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அதுதான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ 900 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 25 25 25. ஆக்சுவலாக இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும் தெரியுமா? 2,52,525. அதாவது 2,52,525. இது 3,63,636. 3,63,636. ஸோ இந்த 2 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா தனித்தனியாக இதை டிவைட் பண்ணுறேன். ஸோ இதை 5ஆல் டிவைட் பண்ணனா 5 5 25. 5ஆம் வாய்ப்பாலில் 2 வராது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. 5 5 25ன்னு போட்டேன். 5ஆம் வாய்ப்பாலில் 2 வராதுன்னா நான் 25ன்னு எடுத்துப்பேனா? அப்படி நடுவில் 2 நம்பர் எடுக்கிறேன்னா ஒரு 0 சேர்த்துட்ட பிறகு தான் 5 5 25ன்னு ஏதணும். சரியா?
மறுபடியும் 5ஆ வாய்ப்பாடில் 2 வராது. ஸோ 0 சேர்த்துப்பேன். 5 5 25ன்னு எழுதிப்பேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 0 1 0 1ன்னு வந்துருமா? 5 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1 வந்துடும். கரெக்டா? இப்போ டைரெக்டாக 1 0 1 0 1ஆலே டிவைட் பண்ணால் இது ஒரு முறையா? இதே போல் இன்னொரு நம்பர் 3,63,636ன்ற நம்பர், இதை 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 6 36. 6ஆ வாய்ப்பாடில் 3 வராதுன்றனால 36ன்னு எடுத்துப்பேன். ஆனால் 2 நம்பர் எடுக்கிறேன்னா ஒரு 0 சேர்க்கணும். அப்புறம் தான் 6 6 36ன்னு எழுதணும். சரியா? அதே போல் 6ஆ வாய்ப்பாடில் 3 வராது. ஸோ 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 6 6 36ன்னு எழுதலாம். இங்கே 6ஐ டிவைட் பண்ணால் 1 0 1 0 1ன்னு வந்துருமா? இதை 1 0 1 0 1ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு முறைன்னு வருமாப்பா? கரெக்டா? எனக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்குப்பா. ரெண்டுத்துலேயும் எதுப்பா பொதுவாக இருக்குது? பொதுவாக இருக்கிறது இங்கே 1 0 1 0 1 தான். ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது அதுதானே? ஸோ அப்போ அதுதான் எல்சிஎம். சாரி, கொஷினில் ஹெச்சிசிஎஃப். அதுதான் ஹெச்சிசிஎஃப். சரியா? ஸோ மீப்போவா எதுன்னு கேட்டால் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு சொல்லலாம்? ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது. சரியா? அப்போது 1 0 1 0 1 அப்படின்றது தான் ஹெச்சிசிஎஃப், மீப்போவா. நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது பாருங்க. There are 4 mobile phones in a house at 5 AM. All the 4 mobile phones will ring together. Thereafter, the first one rings every 15 minutes. Second one 20 minutes. Third one 25 minutes. Fourth one 30 minutes. Okay. Ring together again அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங் காலங்காத்தால் 5 மணிக்கு 4 ஃபோனில் நான் அலாரம் வைக்கிறேன். சரியா? அந்த 4 ஃபோனுமே காலங்காத்தால் 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஃபோனு எவ்ரி 15 மினிட்ஸா? ஆமாம், இந்த ஃபஸ்ட்டு ஃபோனு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் அலாரம் அடிக்குது. இப்போ 5 மணிக்கு வச்ச அலாரம் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்குதுன்னா 5:15, 5:30, 5:45, 6 மணி இப்படி அடிச்சுட்டே போகுமா? கரெக்டா? அதே போல் ரெண்டாவது ஃபோனு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது. அதாவது 5:20, 5:40, 6 மணி அப்படின்னு. மூணாவது ஃபோனு 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது. 5 மணி, 5:25, 5:50, 6:15 அப்படின்னு. சரியா? நாலாவது ஃபோனு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது. அப்போ 5 மணிக்கு அடித்த ஃபோனு அதுக்கப்புறம் 5:30, 6, 6:30, 7 இப்படி அடிச்சுட்டு போகும். இப்போ என்ன கொஷின்னா, காலங்காத்தால் 5 மணிக்கு இந்த 4 ஃபோனுமே ஒரே நேரத்தில் அலாரம் அடிச்சுதா? அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் மறுபடியும் இந்த 4 ஃபோனுமே ஒரே நேரத்தில் அலாரம் அடிச்சிருக்கும்? இதுதான் கொஷின். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தைகள் இருக்குங்க, ரிங் டுகெதர், அகைன் இந்த வார்த்தைலாம் வந்துச்சுன்னா, அதாவது டுகெதர், அகைன் இந்த வார்த்தைலாம் வந்துச்சுன்னா, தமிழில் ஒன்றாக சேர்ந்து, மீண்டும் இந்த வார்த்தைலாம் வந்தால் கொடுத்துருக்கிற அந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுங்க. ஸோ 15, 20, 25, 30 இந்த 4 நம்பருக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தா இது 2ஆம் வாய்ப்பாடில் இது 10 முறையா? இது 15 முறை. அகைன் 2ஆம் வாய்ப்பாடில் இது 5 முறை. மீதி எல்லாம் அப்படியே தான் வரப்போகுது. இப்போ என்ன செய்யலாம்? 3ஆம் வாய்ப்பாடில் இது 5 முறை, 25 அப்படியே தான் இருக்கும். இது 5 முறையா? நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, 5 5 25, ஓரஞ்சு 5. நெக்ஸ்ட் 5ஆல் டிவைட் பண்ணால் 1, 1, 1, 1ன்னு வந்துருமா? ஸோ 2 2 4, 4 12, 12 5 60, 65 300. கரெக்டா? ஸோ எனக்கு 300ன்னு வருதுங்க. இந்த 300ன்றது யார் தெரியுமா? கொஷினில் பாருங்கள், எல்லாமே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸ், 25 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்ன்னு. அப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சரும் எனக்கு 300 மினிட்ஸ். கொஷினில் மினிட்ஸில் கொடுத்தனால நான் கண்டுபிடிச்ச ஆன்சரும் மினிட்ஸில் தான் எழுதணும். சரியா? அதாவது காலங்காத்தால் 5 மணிக்கு அடித்த அலாரம் அதுக்கப்புறம் 300 நிமிஷம் கழித்து அடிக்குதான்.
300 நிமிஷன்றது எவ்வளோ ஹவர்ப்பா? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸா? அப்போ 300 நிமிஷன்றது 5 ஹவர்ஸா? கரெக்டா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா 300 நிமிஷன்றது 5 மணி நேரம். காலங்கத்தால் 5 மணிக்கு அடித்த அலாரம் அதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழித்து அடிக்குது. சரியா? ஸோ 5 மணிக்கு அடித்த அலாரம் 5 ஹவர்ஸ் கழித்து அடிக்குதுன்னா இப்போ டைம் என்னவா இருக்கும்? 10 AM இருக்கும். கரெக்டா? காலங்காத்தால் 10 மணி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 10 AM அப்படின்றது ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை ஒன்றாக இருக்கும், மீண்டும், அகைன், டுகெதர் இந்த வார்த்தைலாம் வந்திருக்கான்னு பாருங்கள். அது வந்தால் எல்சிஎம் எடுங்க. கண்டுபிடிச்ச எல்சிஎம்மை கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷினும் பாருங்கள். 6 பெல் கமாண்ட்ஸ் டோலிங் டுகெதர் அண்ட் டோல் அட் இன்டர்வல்ஸ் 2, 4, 6, 8, 10, 12 seconds respectively in 30 minutes. How many times do they toll together? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடி இடைவெளிகளில் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்குகின்றன. அவை 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும்? இந்த ஒரு சேர அடிக்கும், ஒன்றாக அடிக்கும், மீண்டும் அடிக்கும் இந்த வார்த்தைலாம் வந்திருக்கு. டோலிங் டுகெதர். ஸோ இப்படி வந்தாலே நான் என்ன சொன்னேன்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12. இதுக்கு எல்சிஎம் வேணும்பா. 2 வாய்ப்பா இல்லை. இது ஒரு முறை, 2, 3, 4, 5 முறை. இது 6 முறையா? அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இது ஒரு முறை ஆயிடுமா? 3 அப்படியே தான் இருக்கும். 4 2 முறை வரும். 5 அப்படியே தான் இருக்கும். இது 3 முறை வருமாமா? ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 3 அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு முறை, 5 அப்படியே தான் இருக்கும். இதுவும் அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். எங்கெல்லாம் 3 இருக்கோ அது ஒரு முறை ஆக போகுது. லாஸ்ட்டாக 5ஆல் டிவைட் பண்ணும்போது எல்லாமே 1 ஆகிடும். கரெக்டா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2 4, 4 2 8, 8 3 24, 24 5ஆல் பெருக்குனா 120ன்னு வருதுங்க. இந்த கொஷினில் பாருங்கள், கொஷினில் எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்காங்க. சரியா? கொஷினில் எல்லாமே வினாடிகள், செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கண்டுபிடிச்ச இந்த எல்சிஎம்மும் 120 செகண்டு. இந்த 120 செகண்டை நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ நிமிஷத்துக்கு மாற்ற போகிறேன். ஏன் சார் நிமிஷத்துக்கு மாற்றுறீங்க? கொஷினில் 30 நிமிஷத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் இப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இங்கே 30 மினிட்ஸுன்னு சொன்னனால இந்த 120 செகண்டையும் நான் மினிட்ஸுக்கு மாற்றுறேன். இதை மினிட்ஸுக்கு மாற்றணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டா? அப்போ 2 நிமிஷத்துக்கு 120 செகண்ட் தானே? கரெக்டா? ஸோ அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த 120 செகண்டுன்றது எனக்கு 2 நிமிஷம். 120 செகண்டுன்றது 2 நிமிஷம். அப்போது ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த 6 பெல்லுமே ஒரே நேரத்தில் அலாரம் அடிச்சிருக்கு. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த 6 பெல்லுமே எனக்கு ஒரே நேரத்தில் அலாரம் அடிச்சிருக்கு. ஸோ அப்போது என்கிட்ட மொத்தம் 30 நிமிஷம் இருக்குது. 30 நிமிஷத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குதுன்னா 30 நிமிஷத்தில் எத்தனை முறை அடிச்சிருக்கோம்? இதை டிவைட் பண்ணிங்கன்னா 15 முறை வருமாமா? கரெக்டா? இந்த 15 ஆப்ஷனில் இருக்கா? ஆனால் அது ஆன்சர் இல்லைங்க. ஏன்னா இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட ஒரு 1 ஆட் பண்ணிங்க. இந்த சம் மட்டும் இல்லை, இந்த மெத்தடில் எந்த சம் கேட்டாலும் சரியா? இந்த அரை மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்கும், 1 மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்கும், இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட ஒரு 1 ஆட் பண்ணுங்க. அந்த 1 யாருன்னா ஸ்டார்டிங் பெல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சரியா? 1 ஹவர் முடிஞ்சிருப்பான்னு சொல்லி ஒரு பெல் அடிப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ஒரு பெல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பெல் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? அப்போ கணக்கு பிரகாரம் இது 2ஆவது தடவை பெல் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம
ஒரு பெல் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சிருக்குன்னு தான் யோசிப்போம். கரெக்டா? இங்கே அந்த ஸ்டார்டிங் பெல்லையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதையோட சேர்த்திங்கன்னா 16 முறை அடிச்சிருக்கோம் அப்படின்றது ஆன்சர். சரியா? சிம்பிளான கொஷினுங்க. 30 நிமிஷத்தில் எத்தனை 2 நிமிஷம் இருக்குன்னு கேட்டால் 15 2 நிமிஷம் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டார்டிங் பெல்லும் சேர்த்தா 16 முறை அந்த 6 மணிகளும் ஒரே நேரத்தில் அலாரம் அடிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் எ வெசல் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க் இன் கேன்ஸ்? 80 லிட்டர்ஸ், 100 லிட்டர்ஸ், 120 லிட்டர்ஸ். பா இந்த கொஷினில் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்பா. இந்த கிரேட்டஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, டாலஸ்ட்டு, ஹையஸ்ட்டு இந்த வார்த்தைலாம் வந்தால் கொடுத்துருக்கிற கொஷினில் நீங்கள் HCF எடுக்கணும்னு அர்த்தம். சரியா? தமிழில் இந்த வார்த்தை பாருங்கள். அதிகபட்ச கொள்ளளவு என்ன? அதிகபட்சம், உயர்ந்தபட்சம், நீண்ட, பெரிய இந்த வார்த்தைலாம் வந்தால் என்ன செய்யணும்? HCF எடுக்கணும். அதாவது மீப்போவா பார்க்கணும். ஸோ அப்போ 80, 100, 120 இதுக்கு HCF வேணும்பா. HCFனா என்ன அர்த்தம்? 3 நம்பர் இருக்குது. 3 நம்பருமே பொதுவாக இங்கே எந்த டேபிளில் வரும்? 20ஆம் வாய்ப்பாடில் வருமா பாருங்கள். இது 4 முறை, இது 5 முறை, இது 6 முறை. இப்போ இந்த 3 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் வரும்? எதுலேயுமே வராதில்ல. ஸோ அப்போ HCF 20. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. சார் என்ன சார் பெரிய நம்பரில் போடுறீங்க? பா HCF போடலாம், பிரச்சனையே இல்லை. LCM சின்ன நம்பர்லராக போட்டாகணும். ஏன்னா இங்கே கேட்குறது மிகப்பெரிய எண்ணை காண்கன்னும் போது பெரிய எண்ணில் போடுறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் மிக சிறிய எண், அதாவது கேட்குறதே மீச்சிறு பொது மடங்கு LCM வேணும்னு கேட்கும்போது பெரிய நம்பரில் போடுறது தப்பு. சரியா? ஸோ அதனால்தான் இங்கே HCF கேட்கறதுனால நான் டைரெக்டாக பெரிய நம்பரில் போடுறேன். சரியா? அப்போ 20 இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரோப் that can be used to measure exactly the ropes of length 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 meter. இங்கே எல்லாமே பாருங்க, ஒரு சிலது மீட்டரில் இருக்குது, ஒரு சிலது சென்டிமீட்டரில் இருக்குது. கரெக்டாக? நான் எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆப்ஷனில் சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை சென்டிமீட்டருக்கு மாற்றுறேன்னா ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டராப்பா. கரெக்டா? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போது அது இல்லாமல் ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இதில் 120 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லலாமா? அதே போல் 3 மீட்டர், 3 மீட்டருக்கு 300 சென்டிமீட்டர். அது இல்லாமல் ஒரு 60 சென்டிமீட்டர். இதை சேர்த்திங்கன்னா 360 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லலாம். 4 மீட்டர் அப்படின்றது 400 சென்டிமீட்டர். சரியா? ஒரு மீட்டருக்கு 100னா 4 மீட்டருக்கு 400. ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றியாச்சு. சென்டிமீட்டருக்கு மாற்றின பிறகு கொஷினில் அதிகபட்சம்ன்ற வார்த்தை வந்திருக்கா? கரெக்டா? ஸோ அதிகபட்சம்னு கொடுத்தா நான் என்ன சொன்னேன்? HCF பார்க்கணும். மீப்போவா 3மே பொதுவாக 10ஆம் வாய்ப்பாடில் வருமாப்பா. 10ஆம் வாய்ப்பாடில் இது 12 முறை, இது 36 முறை, இது 40 முறை. நெக்ஸ்ட், இது 3மே பொதுவாக 4ஆம் வாய்ப்பாடில் வரும். இது 3 முறை, இது 9 முறை, இது 10 முறை. இதுக்கு மேலே இது 3மே பொதுவாக ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ சைடில் இருக்கிற இந்த 10ஐயும் 4ஐயும் பெருக்குனா 40 சென்டிமீட்டர் அப்படின்றத ஆன்சர். அதுதான் HCF. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் LCM ஆஃப் A and B is A and LCM ஆஃப் B and C is B, then what is the LCM ஆஃப் C and A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் மீசிமா வந்து ஏவாம்பா, பிக்கும் சிக்கும் மீசிமா பி. அப்போ சிக்கும் ஏக்கும் மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஏக்கும் பிக்கும் LCM வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா ஏ இருக்குது. சரியா? எதை வச்சு சார் சொல்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேனே, ஏவை நானா 8ன்னு எடுத்துக்கிறேன், பியை நானா 4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் மீசிமா வந்து எனக்கு 8 வருதான், அதாவது ஏ வருதான்.
அவங்க அதான சொல்கிறாங்க, ஏவை 8ன்னு எடுத்துக்கிறேன், பியை 4ன்னு எடுத்துக்கிறேன்னா இது ரெண்டுக்கும் உள்ள மீசிமா வந்து எனக்கு ஏ வருது, அதாவது 8 வருது. அப்படின்னா எதை வச்சு சொல்கிறீங்க? நம்ம 2 நம்பர் பார்க்குறோம்பா, இதுக்கு மீசிமா என்னன்னு கேட்டால் நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க? சார் பெரிய நம்பரை பாருங்கள் சார், இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கங்க, மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே அந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணால் அதுதானே எல்சிஎம். இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. ஸோ அது பிரகாரம் ஏவும் பியும் எடுத்துக்கிறேன், இல்லை ஏ பெரிய நம்பராக எடுத்தாதான் இந்த 2 நம்பருக்குள்ள எல்சிஎம் ஏவாக இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த கண்டிஷன் பிரகாரம் ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் ஏ வரும். அதே போல் பிக்கும் சிக்குமான எல்சிஎம் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இங்கேயும் பி வந்து சியை விட பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் சிக்கும் ஏக்குமான எல்சிஎம் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்களா? கரெக்டா? லாஜிக்கலாக யோசிங்களேன், சி பியை விடவே சின்னது, ஆனால் ஏ பியை விடவே பெருசு. அப்போ இந்த 2 பேரில் யார் பெருசுன்னு உங்களுக்கே தெரியும். சி வந்து பியை விடவே சின்னதுப்பா, ஆனால் ஏ வந்து பியை விடவே பெருசு. அப்போ இந்த 2 பேரில் யார் பெருசுனா ஏ தான் வந்து பெரியவங்க. இப்போ ஏவையும் சியையும் கம்பேர் பண்ணுறோன்னா ஏ தான் கண்டிப்பாக பெரியவங்க. அந்த பெரியவங்க தானே எல்சிஎம்மாக இருப்பாங்க. கரெக்டாக? அந்த பெரியவங்க தானே எல்சிஎம். அப்போ இந்த 3 நம்பர், அதாவது இந்த லாஜிக் பிரகாரம் சிக்கும் ஏக்குமான எல்சிஎம் என்ன? ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். இது எல்லா அப்ளிகேஷன்ஸும் அந்த கான்செப்ட் புரியாமல் யோசிக்க முடியாது. சரியா? நெக்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் 2 prime numbers x and y, x less than y is 161. The value of 3y minus x is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x, y என்ற இரு பகா எண்களின் மீசிமா எல்சிஎம் 161. நான் என்ன செய்கிறேன்னா இந்த 161 பிரிச்சுக்கிறேன். 7ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணால் இது 2 முறை 14, மீதி 2 21ல் எத்தனை 7 இருக்கும்? 3 முறை இருக்குமா? மறுபடியும் 23ஆல் டிவைட் பண்ணால் இது 1 முறை. ஸோ இந்த 161 இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இது எக்ஸ் ஒருத்தர் ஒய் ஒருத்தர்ப்பா. இந்த 2 நம்பரில் எக்ஸ் ஒருத்தர் ஒய் ஒருத்தர், ரெண்டுமே பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், 23 பகா எண் தான், 7ம் பகா எண் தான், வேறு எந்த டேபிள்லையுமே வராது. சரியா? இதில் எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியது. இந்த கண்டிஷன் பாருங்கள், எக்ஸு ஒய்யை விட பெருசுனா அப்போ எக்ஸுக்கான வேல்யூ கண்டிப்பாக 23 தான், ஒய் வந்து 7 தான். சரியா? ஸோ கொடுத்துருக்கிற அந்த 2 நம்பரில் நம்ம என்ன செய்கிறோம்? பெரிய நம்பரை எக்ஸுன்னும் சின்ன நம்பரை ஒய்னும் எடுத்துக்கிறோம். இது ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி இருந்தால் இதுக்கான வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 3y மைனஸ் எக்ஸுக்கான வேல்யூ வேணும். 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எனக்கு 23ன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ 7ன்னு தெரியும். ஸோ ஒய்க்கு பதிலாக 7, எக்ஸுக்கு பதிலாக 23, 3 21 மைனஸ் 23, இதை கழிச்சிங்கன்னா -2ன்னு வருமாப்பா. இதுதான் 3y மைனஸ் எக்ஸோட வேல்யூ, அதாவது ஆப்ஷன் ஏ. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 20 times of their HCF and sum of LCM and HCF is 2520. If one number is 480, what will be the half of another number? ஓகேப்பா, இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண்ணின் மீப்போமானாலே அது மீசிமா தாங்க, எல்சிஎம். சரியா? ஒரு எண்ணோட எல்சிஎம் வேணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? அதன் மீப்போவாவை போல் 20 மடங்கு, ஹெச்சிசிஎஃப்பை போல 20 மடங்காம். சரியா? இப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து 10 ரூபான்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஹெச்சிசிஎஃப் 10 ரூபானா எல்சிஎம் அதை 20ஆல் பெருக்குனா என்ன வரும்? அந்த ஆன்சர் தான் எல்சிஎம். புரியுதா? ஹெச்சிசிஎஃப் நான் 10 ரூபான்னு எடுத்துக்கிறேன்னா அதை 20ஆல் பெருக்குனா 200ன்னு வரும்ல, அதுதான் எல்சிஎம். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க 20 மடங்கு, 20 டைம்ஸ் அப்படின்னு. மேலும் மீப்போவா மற்றும் மீசிமா இதுக்கான கூடுதல் 2520ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்ஐயும் ஆட் பண்ணால் 2520. ஓகேவா?
ஓகேம்மா, இது வரைக்கும் எடுத்துங்க. இல்லை எல்சிஎம் என்ன 20 HCF அப்பா. ஸோ 20 HCF ப்ளஸ் HCF ஈக்குவல் டு 2520. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 21 HCF ஈக்குவல் டு 2520. ஸோ ஓர் 21 இதை அடிச்சிங்கன்னா 25ல் ஒரு 21 இருக்குமா, மீதி 4, 42ல் 2 21 இருக்குமா, கரெக்டா, ஒரு 0. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 0வை சேர்த்துக்கிட்டேன். சரியா, அப்போ HCF எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 120ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு தான் ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன, A இன்ட்டு B ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இதில் எனக்கு ஏன்றது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு எண் வந்து 480ன்னு கொடுத்துருக்காங்களாப்பா, அந்த 480 தான்ப்பா ஏ. எனக்கு மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்குறாங்க, அப்போ பி தெரியாது. சரியா, எனக்கு HCF என்னன்னு தெரியும்னா 120ன்னு தெரியும். எல்சிஎம் கண்டுபிடிக்கலையே சார், ஒன்றும் தேவையில்லைங்க. எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 20 இன்ட்டு HCF, கரெக்டா. அப்போ 20ஐயும் HCF-ஐயும் பெருக்குனா வர ஆன்சர் தான் எல்சிஎம். அவ்வளோதான், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன் பெருக்கி பெரிய நம்பர் ஆக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். சரியா, ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்டேன். 12ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 12ஆம் வாய்ப்பாலில் 4 முறையா. ஸோ 4ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 5 முறையாங்க. அப்போ பி ஈக்குவல் டு 5 இன்ட்டு 120, இதை பெருக்குனீங்கன்னா 600ன்னு வரும்பா. சரியா, இந்த 600 அப்படின்றது மற்றொரு எண்ணுக்கான மதிப்பு. ஆனால் கொஷினில் அப்படி கேட்கல, மற்றொரு எண்ணில் பாதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ எனக்கு இந்த ஆன்சர் தேவையில்லை, இந்த ஆன்சரில் பாதி வேணும். சரியா, அப்போ 600ல் பாதி என்னங்க, பாதினா 2ஆல் டிவைட் பண்ணுவீங்களா. ஸோ அப்போ 300 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, எல்சிஎம் HCFல ஓரளவுக்கு எல்லா மாடலுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.